ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மட்டும் 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்த இந்திய ராணுவம் 100 பயங்கரவாதிகளை கொன்று குவித்தது. இந்த நடவடிக்கை முடிந்து 90 நாட்களே ஆன நிலையில் பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத செயல்களுக்கு தயாராகி வருவதாக இந்திய உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உதவியுடன் பயங்கரவாத முகாம்கள், ஏவுதளங்கள் மீண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இதன்படி 4 இடங்களில் ஏவுதளங்கள், ஒரு ட்ரோன் மையமும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவத்தின் தாக்குதல்களால் ஏற்பட்ட இழப்பை தவிர்க்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் புதிய யுக்திகளை பயன்படுத்துகின்றனர். பழைய முகாம்களில் இருந்ததை விட இப்போது முகாம்கள் சிறியதாக உள்ளன. ஒரு முகாமில் சுமார் 20 முதல் 30 பயங்கரவாதிகள் மட்டுமே உள்ளன. முன்பு இந்த எண்ணிக்கை 150க்கு மேல் இருந்தது. ரேடார் இமேஜிங், செயற்கைக்கோள் தரவு மற்றும் தெர்மல் மாஸ் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயங்கரவாதிகள் கையில் கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் 100 கோடிக்கும் அதிகமான தொகை பயங்கரவாத முகாம்களை மறுகட்டமைப்பு செய்ய ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களையும் குழந்தைகளையும் கேடயங்களாக பயன்படுத்த முகாம்களில் அவர்களையும் சேர்க்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. புதிய பயங்கரவாத திட்டங்களை வகுக்க ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் உயர் தளபதிகளுடன் பல ஆலோசனை கூட்டங்களை ISI அதிகாரிகள் நடத்தியுள்ளனர். பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்பட்டால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என இந்தியா எச்சரித்துள்ள நிலையில் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.